அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் என்ற பாடத்தில் 6ஆம் அலகான இலாப நோக்கமற்ற நிறுவனங்கள் தொடர்பாக 3 கட்ட காணொளிகளை பார்த்துவிட்டு இறுதியாக 4ஆம் கட்ட காணொளியை நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம். இதில் வருமான செலவு கணக்கு தொடர்பான விடயங்களை விரிவாக வழங்குவதற்காக இந்த காணொளி தயார்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே மாணவர்களை இது தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்ப்போம். வளமையான தேர்ச்சி மட்டத்தில் இங்கே வருமான செலவு கணக்கினை தயாரிக்கப் போகின்றோம். எனவே வருமான செலவு கணக்கு என்றால் வளமை போன்ற தனியுடைமை நிறுவனத்தில் நாங்கள் எவ்வாறு வருமான கூற்றை செய்தோமோ அதே போன்று அதனை ஒத்ததாக இருந்தாலும் இதனை எளிய வடிவில் நாங்கள் இங்கே செய்ய போகின்றோம். எனவே செயற்பாட்டு பெறுவேற்றினை அளவிடுவதற்கு தயாரிக்கப்படும் நிதிக்கூற்று வருமான செலவு கணக்காகும். செயற்பாட்டு பெறுபேறு என்றால் என்ன என்றால் இலாபம் அல்லது நட்டத்தினை கணிப்பிடுவது. இங்கே இலாபம் அல்லது நட்டம் என்று சொல்ல மாட்டோம். இங்கே நாங்கள் சொல்லுவோம் வருமான மிகை அல்லது மேலதிகம் என்று சொல்லுவோம், அல்லது பற்றாக்குறை செலவு மிகை என்று சொல்லுவோம். பற்றாக்குறை அல்லது செலவு மிகை என்று சொல்லுவோம். வருமானத்தை நாங்கள் செலவிலும் கூடிய வருமானம், நாங்கள் நட்டத்தினை வருமானத்திலும் கூடிய செலவு என்றும் சொல்லுவோம். எனவே நான் வருமான மிகை என்றால் லாபம், செலவு மிகை என்றால் நட்டம் என்று இங்கே இலகுவாக போட்டிருக்கின்றேன். இது அட்டுறு அடிப்படையில் என்ன செய்யப்படுது, தயாரிக்கப்படுகின்றது. எனவே நாங்கள் இங்கே நாங்கள் கொள்ளல் கொடுத்தல் கணக்கிற்கும், அதாவது காசு கணக்கிற்கும் வருமான செலவு கணக்கிற்கும் இடையிலான வேறுபாட்டை தெரிந்திருக்க வேண்டும். பார்ப்போம். நாங்கள் வேறுபாட்டை கொள்ளல் கொடுத்தல் கணக்கு என்றால் காசு கணக்கினை ஒத்தது, ஏற்கனவே நாங்கள் பார்த்துட்டோம். வருமான செலவு கணக்கு என்றால் நாங்கள் இப்போ பார்க்கக்கூடிய அட்டுறு அடிப்படை. பார்ப்போம். 5 வேறுபாடுகளை நாங்கள் இங்கே தந்திருக்கின்றோம். இதில் சிலவற்றை நீங்கள் பாடமாக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இலகுவான விடயங்கள். கொள்ளல் கொடுத்தல் கணக்கு காசு கணக்கை போன்றது, காசேட்டை போன்றது, வருமான கூற்றை போன்றது வருமான செலவு கணக்கு. இறுதி முடிவு கையில் உள்ள காசாக இருக்கும். இதன் இறுதி முடிவு வருமான மிகை அல்லது செலவு மிகையாக இருக்கும். வருமான செலவு மூலதன செலவுகள் இங்கே பதியப்படும். கொள்ளல் கொடுத்தல் கணக்கில் வருமான செலவும் வரும், மூலதன செலவும் வரும். வருமான செலவுக்கு உதாரணம் மின்சார கட்டணம், மூலதன செலவுக்கு உதாரணம் தளபாட கொள்வனவு, இயந்திர கொள்வனவு போன்ற நிலையான சொத்துக்கள். எனவே அந்த ரெண்டுமே கொள்ளல் கொடுத்தல்ல வரும். ஆனால் வருமான செலவு கணக்கில் வருமான செலவுகள் மாத்திரம்தான் வரும், மூலதன செலவு வராது. ஏனென்றால் மூலதன செலவு ஒரு சொத்தாக கருதப்படும். அடுத்தது நாங்கள் பார்க்க இருக்கின்றது காசு கணக்கினை அடிப்படையாக கொண்டது இந்த கொள்ளல் கொடுத்தல் கணக்கு. இது அட்டுறு அடிப்படையில் இருக்கும். காசு வர வேண்டியது, கொடுக்க வேண்டியது எல்லாமே உள்ளடங்கியது தான் இந்த வருமான செலவு கணக்கு. செம்மையாக்கள் படிக்கும்போது இதை நாங்கள் விரிவாக அழகாக படித்தோம். காசு பெறுவனவு கொடுப்பனவுகள் பதியப்படும். இங்கு வருமானங்களும் செலவுகளும் பதியப்படும். இதுதான் நாங்கள் கொள்ளல் கொடுத்தல் கணக்குக்கும் வருமான செலவு கணக்குக்கும் இடையிலான வேறுபாடு என்று சொல்லுவோம். அடுத்ததாக இது தொடர்பான உதாரணம் ஒன்றை பார்ப்போம். அஸ்வாக் முன்னேற்ற கழகத்தில் அங்கத்தவர்களின் எண்ணிக்கை 200 பேர். அங்கத்தவர் ஒருவருக்கான வருடாந்த சந்தா 100 ரூபாய். 2020-12-31 முடிவடைந்த ஆண்டுக்கான தகவல்கள் தந்திருக்காங்க. எனவே இந்த தகவல்களை அடிப்படையாக வச்சு வேண்டப்படுவது ஆண்டுக்கான வருமான செலவு கணக்கு. எனவே நாங்கள் இதனை நீங்கள் என்ன செய்யலாம், ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியோ அல்லது நீங்கள் எழுதி வைத்து கொண்டாலும் அது கொப்பியில் நாங்கள் இது தொடர்பான செயற்பாடுகளை செய்வதற்கு இலகுவாக இருக்கும். எனவே அடுத்த ஸ்லைடில் இதை நான் செய்து காட்டுறேன். பாருங்கள், எனக்கு தேவையான விடயங்களை நாங்கள் இங்கே எடுத்துக்கொள்ள போகிறேன். அஸ்வாக் கழகத்தின் 2020-12-31 முடிவடைந்த ஆண்டுக்கான வருமான செலவு கணக்கு. பொதுவாக முதலாவது தலைப்பை போட வேண்டும், யாருட வணிகம். 2வது காலத்தை போட வேண்டும். 3வது இணைதல் எண்ணக்கரு அடிப்படையில் வருமான செலவு கணக்கு என்ற தலையங்கத்தை போட வேண்டும். அட்டவணையில் வருமானங்கள் செலவுகள் என்று பதிந்தால் போதும். இதனை நாங்கள் வருமான கூற்று செய்வது போன்று செலவுகளை பாகுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. விநியோக செலவு, நிர்வாக செலவு, நிதி செலவு, ஏனைய செலவு என்று பாகுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எனவே பார்ப்போம்.
அஸ்வாக் முன்னேற்ற கழகத்தில் அங்கத்தவர்கள் எண்ணிக்கை 200 பேர். ஒரு ஆளுக்கான அங்கத்தவ கட்டணம் 100 ரூபாவாக இருந்தால் எவ்வளவு பார்ப்போம் கீழே. இதில் மேலதிக தகவல் எல்லாம் இது தந்திருந்தாங்க. எனவே நான் முதலாவது அங்கத்தவ கட்டணம் எவ்வளவு பார்ப்போம். பாருங்கள், இங்கே அங்கத்தவ கட்டணம் என்று சொல்லும்போது 200 பேர் இருக்காங்க. 100 ரூபா படி தந்தே ஆகணும், காசு தந்தோ இல்லையோ. ஏன்னா 200 ரூபா படி 200 பேர் 100 ரூபா படி 20,000 காசு கட்டாயம் தரணும். காசு தந்தோ தரலையோ இந்த வருடத்துக்குரிய வருமானம் 20,000 ரூபாய். இங்கே பெற்ற அங்கத்தவ கட்டணம் 20,000 ரூபாய் இருக்கு. அப்படி என்றால் என்ன அர்த்தமாக இருந்தால் 200 பேரும் தன்னுடைய வருட சந்தா கட்டணத்தினை முழுமையாக செலுத்தி இருக்காங்கன்னு அர்த்தம். எனவே பெற வேண்டிய அங்கத்தவ கட்டணம் இங்கே இல்லை என்பதனால நாங்கள் இது தந்தோ இல்லையோ எங்களுக்கு என்ன செய்யலாம், முழுமையாக பதிஞ்சிடலாம். இப்படி ஒன்று தந்திருந்தால் பெற்ற அங்கத்தவ பணம் 10,000 ரூபாய் என்று இங்கே தந்திருந்தால், இங்கே 10,000 ரூபாய் என்று தந்திருந்தால் நாங்கள் 10,000 வருமானத்துக்கு பதியணுமா அல்லது இந்த 20,000 மொத்தத்தை பதிய வேண்டுமா என்று கேட்டால் இந்த 20,000 மொத்தத்தையும் பதியணும். நான் சொல்லியிருக்கின்றேன், அங்கத்தவர்கள் எண்ணிக்கையினை ஒரு வருடத்துக்குரிய சந்தா கட்டண வருமானம் எவ்வளவோ அதனால் பெருக்கி வரக்கூடிய விடைத்தான் மொத்த வருமானமாக இருக்கும். இது காசாக பெற்றது, பெற வேண்டியது அது சொத்தாக வேறையா பதியப்படும். எனவே நாங்கள் அங்கத்தவ கட்டணத்தினை பதிந்து கொள்வோம் 20,000 ரூபாய். அடுத்ததாக நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை பதிந்தால் போதுமானது. மின்சார கட்டணம் 5,200 ரூபா ஒரு செலவு. பழைய பத்திரிகை விற்பனை மூலம் எங்களுக்கு வருமானம் ஒன்று கிடைச்சிருக்கு, ஒரு வருமானம். நீர்க்கட்டணம் ஒரு செலவு, எனவே நீர்க்கட்டணத்தை பதிஞ்சு விட்டோம். சம்பளம் ஒரு செலவு. தண்டப்பண வருமானம் என்று தந்திருக்காங்க. தண்டப்பணம் என்றால் தண்டப்பணம் வரவிட்டதன் மூலம் எங்களுக்கு ஒரு வருமானம் கிடைச்சிருக்கு. பத்திரிகை கொள்வனவு, பத்திரிகை நாங்கள் கொள்வனவு செஞ்சுருக்கிறோம், அது ஒரு செலவாக கருதப்படும். பெற்ற நன்கொடை 20,000 ரூபாய் ஒரு வருமானம். தளபாட கொள்வனவு எங்கே வரும், வருமானத்துக்கா செலவுக்கா என்று கேட்டால் அது வருமானமும் கிடையாது, செலவும் கிடையாது. இந்த தளபாட கொள்வனவு என்பது ஒரு சொத்து. தளபாட கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. எனவே கொள்ளல் கொடுத்தல் கணக்குக்கு வரும், வருமான கூற்றுக்கு வராது. ஏனென்றால் அது ஒரு சொத்தாக கருதப்படும். நன்றாக நினைவைத்துக் கொள்ளுங்கள், இது மூலதன செலவு. இது இந்த தண்டப்பணம், சம்பளம் எல்லாம், இந்த சம்பளம், நீர்க்கட்டணம் எல்லாம் வருமான செலவு. வருமான செலவுகள் மாத்திரம்தான் வருமான கூற்றுக்கு வரும். எனவே கூட்டுவோம். இதெல்லாம் கூட்டினால் 42,500 ரூபாய் வரும். 2வது நிரலுக்கு போட்டுருவோம். செலவுகளை கூட்டினால் 22,800 ரூபாய் வரும். இந்த மொத்த வருமானத்திலிருந்து மொத்த செலவை கழித்தால் 19,700 ரூபாய் வருமான மிகையாக இருக்கும். வருமானம் கூட. எனவே வருமான மிகை அல்லது செலவிலும் கூடின வருமானம் என்று சொல்லும். எனவே இதுதான் விடையாக வரும். அடுத்ததான் நான் பார்ப்போம் உதாரணம் 2. விஜய் சேதுபதி இளைஞர் முன்னேற்ற கழகத்தின் 2019ஆம் ஆண்டுக்கான தகவல் தந்திருக்காங்க. பெருவனவு கொடுப்பனவு தந்திருக்கு. அப்பண்டால் இது கொள்ளல் கொடுத்தல் கணக்கு என்ற அர்த்தம். மேலதிக தகவல் தந்திருக்கிறாங்கள். சில தகவல்கள் வேண்டப்படுவது 2019-12-31 பெற வேண்டிய அங்கத்தவ கட்டணம் எவ்வளோ, இன்னும் எவ்வளோ பெற வேண்டும். 2019-12-31 வருமான கூற்றில் காட்ட வேண்டிய மின்சாரம் அச்சிடல் செலவு எவ்வளவு. விஜய் சேதுபதி முன்னேற்ற கழகத்தில் முடிவடைந்த ஆண்டுக்கான வருமான செலவு எவ்வளவு என்று கேட்டிருக்காங்க. எனவே நாங்கள் தனித்தனியே செய்வோம். இந்த மேலதிக தகவல் தான் எங்களுக்கு அடிப்படையாக இருக்கும். எனவே நாங்கள் முதலாம் கேள்விக்கு போவோம். 2019-12-31 பெற வேண்டிய அங்கத்தவ கட்டணம் எவ்வளவு என்று கேட்டிருக்காங்க. பெற வேண்டிய அங்கத்தவ கட்டணம் என்று கேட்கும் பொழுது இதில் நாங்கள் தேவையான தகவல்களை எடுத்துக்கொள்ளணும். முதலாவது பார்ப்போம் மேலதிக தகவலில் 100 ரூபாய் படி அங்கத்தவ கட்டணத்தை செலுத்தும் 600 அங்கத்தவர்கள் காணப்படுகின்றனர். அப்போ 600 அங்கத்தவர்கள் 100 ரூபாய் படினால் ஒரு வருடத்துக்கு மொத்தமாக எவ்வளோ வருமானம் வரும் என்று வரணும் என்று எங்களுக்கு தெரிஞ்சிடும். அவ்வாறு தெரிந்த பிறகு நாங்கள் காசாக பெற்றது எவ்வளவோ அதை கழித்தால் மீதி அனைத்தும் பெற வேண்டியதாக இருக்கும்.
எனவே பாப்பம் வருட அங்கத்தவ கட்டணம் 600 ரூபா படி 600 அங்கத்தவர் 100 ரூபா படி 60,000 ரூபா ஒரு வருடத்துக்கான சந்தா கட்டண வருமானமாக இருக்கும். அடுத்த பாப்பம் காசாக பெற்றது 50,000 ரூபா. எனவே காசாக பெற்றது 50,000 ரூபாவாக இருந்தால் 60,000 மொத்தமாக வரணும். ஆனால் 50,000 ரூபா தான் காசு வந்திருக்கு. மீதி 10,000 ரூபா எமக்கு பெற வேண்டிய சந்தா வருமானமாக இருக்கும். எனவே பெற வேண்டிய சந்தா வருமானம் 10,000 ரூபாவாக இருக்கும். அடுத்ததாக இரண்டாம் கேள்வியை பார்ப்போம். மின்சார கட்டணம் எவ்வளவு, அச்சிடல் செலவு எவ்வளவு, இந்த வருமான கூற்றில் காட்ட வேண்டியது. வருமான கூற்றில் காட்ட வேண்டியதுக்குள்ள காசும் இருக்கும், செலுத்த வேண்டியதும் இருக்கும். செலுத்த வேண்டியதும் இந்த வருடத்துக்குரிய செலவு என்பதனால செலுத்த வேண்டியதையும் நாங்கள் இங்கே பதியணும். எனவே பார்ப்போம். இங்கே மேலதிக தகவல்களில் எமக்கு 2019-12-31 அட்டொரு மின்சார கட்டணம் 400 ரூபா, கொடுக்க வேண்டியது 400 ரூபா. காசு கொடுத்தது 1600 ரூபாவாக இருந்தால் மொத்தம் 2000 ரூபா வரும். பாப்போம். கொடுக்க வேண்டிய மின்சார செலவு 400 ரூபா, காசு கொடுத்தது 1600 ரூபா, கூட்டுறமாக இருந்தால் 2000 ரூபாய் இந்த வருடத்துக்குரிய மின்சார செலவு. எனவே மின்சார செலவு 2000 ரூபா. அடுத்து அச்சிடல் செலவு எவ்வளோன்னு பார்ப்போம். அச்சிடல் செலவு தொடர்பாக என்ன மேலதிக தகவல் தந்திருக்கான்னு பார்க்கலாம். முற்பணமாக செலுத்திய அச்சிடல் செலவு. முற்பணமாக இருந்தால் நேரத்தோடு கொடுத்துருக்கானுங்க. அடுத்த வருஷத்துக்குரிய செலவினை இந்த வருஷத்தில் கொடுத்துட்டாங்க. எனவே இந்த வருஷத்தில் நான் அதை அனுபவிக்கலை. அச்சிடல் செலவு இந்த வருஷத்தில் திருப்பி கேட்டால் அவன் எங்களுக்கு தரணும் என்பதனால நான் என்ன செய்யலை, அதை அச்சிடல் செலவுக்கு உள்ளக்க அதனை சேர்க்க முடியாது. இது கூடுதலாக கொடுத்துருக்கோம். காசு 2800 ரூபாயில் 800 ரூபா கூடுதலாக கொடுத்துருக்குறோம். அடுத்த வருஷத்துக்குரியது. அடுத்த வருஷ செலவு இந்த வருஷத்துக்கு வராது. போன வருஷ செலவும் இந்த வருஷத்துக்கு வராது என்பதனால நாங்கள் கழிப்போம். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், அச்சிடல் செலவு இங்கே காசு கொடுப்பனவில் 2800 ரூபா இருக்குது. காசு கொடுத்தது 2800 ரூபா, முற்பணமாக செலுத்தியது 800 ரூபாவாக இருந்தால் மிகுதி 2000 ரூபா தான் இந்த வருடத்துக்கான செலவாக இருக்கும். எனவே இவ்வருடத்துக்கான அச்சிடல் செலவாக 2000 ரூபாவை நாங்கள் காட்டலாம். எனவே அச்சிடல் செலவு 2000 ரூபா. எனவே மேலதிக தகவலை முடிச்சிட்டோம். மூன்றாம் கேள்விக்கு போவோம். மூன்றாம் கேள்வி விஜய் சேதுபதி இளைஞர் முன்னேற்ற கழகத்தின் முடிவடைந்த ஆண்டுக்கான வருமான செலவு கணக்கு கேட்டிருக்காங்க. நான் இதுவரைக்கும் கணித்த விடயங்களை நான் இங்கே வைத்திருக்கேன் பாருங்கள். வருடத்துக்கான அங்கத்தவர் சந்தா வருமானம் 60,000. 600 அங்கத்தவர்கள் 100 ரூபா படி 60,000. ரெண்டாவது மின்சார கட்டணம் 2000 ரூபாய் கண்டுபிடிச்சேன். அச்சிடல் செலவு 2000 ரூபாய் கண்டுபிடிச்சேன். எனவே இது வைத்துக்கொண்டு நான் கணக்க செய்ய போகிறேன். விஜய் சேதுபதி முன்னேற்ற கழகத்தின் 2019-12-31 முடிவடைந்த ஆண்டுக்கான வருமான செலவு கணக்கு 3 வரிகளில் தலையங்கத்தையும் காலத்தையும் பெயரையும் போட்டுட்டேன். அட்டவணை அடிப்போம். வருமானங்கள் செலவுகள். எனவே நான் கணித்த விடயங்களை போட்டுக்கொள்வோம். இந்த அங்கத்தவ கட்டணம் 60,000, மின்சார கட்டணம் ஒரு செலவு 2000, அச்சிடல் செலவு 2000. இது தவிர மேலதிக தகவல் இருக்கான்னு பார்ப்போம். கழகத்தின் 100 ரூபா படி அங்கத்தவ கட்டணம் சரி. பெற வேண்டிய வாடகை வருமானம் இன்னும் பதியலை. மின்சார கட்டணம் சரி. முற்பணம் செலுத்திய அச்சிடல் செலவு சரி. எனவே பதிய வேண்டியது பெற வேண்டிய வாடகை வருமானம் 5000. பெற்றது இருக்காண்டு பாருங்கள். வாடகை வருமானம் பெற்றது இல்லை, பெற வேண்டியது மட்டும்தான் இருக்கு. எனவே பெற வேண்டிய மொத்தமும் வருமானமாக இருக்கும். எனவே வாடகை வருமானம் 5000 ரூபாய். இதுக்கான இரட்டை பதிவு பெற வேண்டிய வாடகை வருமான கணக்கு வரவு, வாடகை வருமான கணக்கு செலவு என்று வரும். எனவே 5000 ரூபாய் பதிஞ்சாச்சு. இது தவிர மேலதிக தகவல் அனைத்தையும் முடிச்சிட்டோம். எனவே மிகிதம் இருக்கக்கூடிய பெருவனவு கொடுப்பனவில் இருக்கக்கூடிய விடயங்களை பதிஞ்சிருவோம். அங்கத்தவ கட்டணம் சரி. நன்கொடை பதியல்ல. எனவே நன்கொடையை பதிவோம் 20,000. பழைய பத்திரிகை நாங்கள் வித்திருக்கிறோம். எனவே அதன் மூலம் வருமானம் கிடைத்தது 15,000. தண்டப்பண வருமானம் 5000. எனவே அதையும் பதிஞ்சாச்சு. கொடுப்பனவைகள்லாம் செலவாக இருக்கும். அஞ்சல் செலவு 5000 பதிஞ்சில்ல, அஞ்சலை பதிவோம்.
வாடகை 2000, கொடுத்த வாடகை 2000 பதிஞ்சாச்சு. மின்சாரம் பதிஞ்சிருக்கிறோம். பத்திரிகை கொள்வனவு, எனவே பத்திரிகை கொள்வனவு பதிவும் 400 ரூபா. அச்சிடல் செலவு பதிஞ்சிட்டோம். காகிதாதி 1200 ரூபா. இன்னைக்கு உங்களுக்கு சின்ன சந்தேகம் வரலாம், பத்திரிகை கொள்வனவு என்பது ஒரு சொத்து இல்லையா, பயன்படுத்துறதுக்காகத்தானே பத்திரிகையை வாங்குகிறோம் என்று ஒரு பிரச்சனை வரும். ஆனால் மாணவர்களே, இது பொருண்மையற்ற தகவல், அதாவது முக்கியத்துவம் இல்லாத சில விடயங்களை நாங்கள் சில்லறை காசேட்டில் போட்டோம். எனவே இது சின்ன சின்ன செலவாக இருப்பதனால அதை நாங்கள் என்ன செய்வோம், செலவாகத்தான் கருதணும், சொத்தாக கருத இயலாது. பொதுவாக நீண்டகால சொத்துக்களை மாத்திரம் நாங்கள் என்ன செய்யலாம், மூலதன செலவாக கருதி நடைமுறை எல்லா சொத்துக்களை பதியும். தளவாடம், இயந்திரம், காணி கட்டிடம் அதெல்லாம். எனவே அதை போட்டு நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பொருண்மையற்ற செலவாக இருந்துச்சென்றால் அதை நாங்கள் செலவாகத்தான் கருதணும். எனவே வருமானங்களை கூட்டினோம், 1,05,000 ரூபா. செலவுகள் அனைத்தையும் கூட்டுவோம், 12,200 ரூபா. மொத்த வருமானத்திலிருந்து மொத்த செலவை கழிப்போம், கழித்தால் 92,400 ரூபா. இது வருமான மிகை அல்லது செலவிலும் கூடிய வருமானம் என்று சொல்வோம். எல்லா கணக்கிலையும் வருமான மிகை வரணும் என்று அவசியம் இல்லை. செலவு மிகை, நட்டமும் வரலாம். அதாவது நட்டம் வந்துச்சென்றால் இந்த கணக்கு வருமானம் குறைவாக இருக்கும், செலவு கூடுதலாக இருக்கும். எனவே என்ன சொல்லுவோம், அதுக்கு வருமானத்திலும் கூடிய செலவு என்று சொல்லுவோம். உதாரணத்துக்கு வருமானம் 10,000, செலவுகள் 12,000. அப்போ 2,000 நட்டம். அந்த நட்டத்தை நட்டம் என்று போடக்கூடாது, செலவு மிகை அல்லது வருமானத்திலும் கூடிய செலவு என்று போடணும். எனவே மாணவர்களை, இதுதான் மிக இலகுவான பாடம் என்பதனால் இதை நான் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். இது தொடர்பான பாஸ் பேப்பர் கேள்விகளை நான் ஏற்கனவே செம்மையாக்கல் பதிவில் தொடர்பாக 6, 7, 8 போன்ற கட்ட காணொளிகளில் நான் பாஸ் பேப்பரை வழங்கிட்டேன். எனவே அதையும் நீங்கள் இதை செய்து முடித்த பிறகு நீங்கள் அதையும் பார்த்தீங்களாக இருந்தால் உங்களுக்கு பரிபூர்ணமான புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இது தொடர்பான நான் பாஸ் பேப்பரில் ஏனைய கேள்விகள் இருந்துச்சென்றால் அடுத்தடுத்த கட்ட காணொளிகளில் உங்களுக்கு நான் வழங்குவேன். எனவே மாணவர்களை, இது தொடர்பான சில கருத்துக்கள் அல்லது வேறு பெயர்களை கொண்டு அழைக்கக்கூடிய சில விடயங்கள் இருக்குது, அதனையும் பார்த்து நாங்கள் இந்த வீடியோ முடிச்சிருவோம். திரண்ட நிதி என்று சொல்வது மூலதனத்துக்கு சொல்லுவோம். இலாப நோக்கமற்ற வணிக அமைப்பின் திரண்ட நிதி என்பது தேறிய சொத்துக்களின் பெறுமதியாகும். தேறிய சொத்து என்றால் சொத்திலிருந்து பொறுப்பை கழித்த மூலதனம். சொத்திலிருந்து பொறுப்பு கழிச்சா என்ன, தேறிய சொத்து. எனவே தேறிய சொத்து எதுக்கு சமன், மூலதனத்துக்கு சமனாக இருக்கும். அதாவது மொத்த சொத்திலிருந்து மொத்த பொறுப்பினை கழிக்க வரும் உரிமையாண்மை ஆகும். எனவே இதை நாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். செயற்பாடு ஒன்றை உங்களுக்கு நான் தந்திருக்கின்றேன், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனவே மாணவர்கள், இத்துடன் இந்த காணொளியை நான் முடிக்கின்றேன். எமது காணொளி உமக்கு பயன் தரக்கூடியதாக இருந்தால் நீங்கள் உமது நண்பர்களுடன் பகிருங்கள், உமது பாடசாலை ஆசிரியர்களுடன் பகிர்ந்து இது தொடர்பான கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு இதனை முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள். ஏனால் பரீட்சை எதிர்வரக்கூடிய காலங்களில் விரைவாக வரப்போகின்றது என்பதனால் எமக்கு சீன தேசம் சென்றாலும் சீர்கழிவை பெற்றுக்கொள்கின்ற அடிப்படையில் நாங்கள் கொள்ளப்படுகின்ற நேரத்திலேயே அதனை நாங்கள் முழுமையான சந்தர்ப்பத்தையும் பயனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இதனையும் கூறி நான் இந்த காணொளி உமக்கு பயன் தரக்கூடிய காணொளியாக அமைந்திருக்கும் என்றதனால எமது காணொளி தொடர்பான விஷயங்கள் ஃபீட்பேக் ஆன்சர் இருந்துச்சுன்றால் நீங்கள் என்ன செய்யலாம், கமெண்ட்ஸில் நீங்கள் போட்டு விடலாம். அதே மாதிரி எமது காணொளி தொடர்பான இன்னும் பல விடயங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அழுத்தி தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ளுங்கள். எனவே இலவசமாக வழங்கப்படுகின்ற இவ்வாறான கல்வி முறைகளை நீங்கள் பயன்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நம்பி விடைபெறுகின்றேன். நன்றி.